மணத்தக்காளி சீசன். இப்போ மணத்தக்காளி கிடைக்கும்போது வாங்கி இந்த சமயத்தில் நம்ம வத்தல் போட்டு வச்சுக்கிட்டா வருஷம் ஆனாலும் இருக்கும். மணத்தக்காளி வத்தலை வச்சு வத்த குழம்பும் வச்சுக்கலாம். அதே மாதிரி பச்சை மணத்தக்காளியை வச்சு நம்ம வந்து முத்து குழம்பும் வைக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெறும் குழம்பு சாதத்துக்கு வந்து தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெறுனையே வறுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போதும் ரொம்ப அருமையாக இருக்கும். மணத்தக்காளி வாங்கினப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணத்தக்காளியை பச்சையாகவே எடுத்து வச்சுட்டு முத்து குழம்பு வச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பொரிச்ச மணத்தக்காளியை இந்த மாதிரி நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குன்னு. சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெயில் நாள்னால மணத்தக்காளி எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. நான் வந்து எங்கள் ஊரில் சொல்லி வச்சு வாங்கியிருந்தேன். 2 கிலோ கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதை வந்து இந்த மாதிரி பெரிய டப்பில் போட்டு அலம்பிக்கங்க. ஏன்னா நிறைய தூசு இருக்கும், மண் இருக்கும், அப்புறம் வந்து அந்த கீரை இருக்கும், அதே மாதிரி பிஞ்சு பிஞ்சு மணத்தக்காளி விதைகளும் இருக்கும். நம்ம இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த பிஞ்சு விதை வந்து மேலே மிதக்கும், அதே மாதிரி அந்த இலைகளும் மேலேயே மிதக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கையால் எடுக்கிறத விட சல்லடை வச்சு லைட்டாக எடுத்தோம்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். நம்ம அரிச்சு எடுத்து வச்சுருக்க பிஞ்சு மணத்தக்காளியோடைய இதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம முத்து குழம்பு வச்சுக்கலாம். அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வத்தலை வச்சு குழம்பு வைக்கிறது ஒரு டேஸ்ட்னா, இந்த மாதிரி பச்சை காயை போட்டு குழம்பு வைக்கிறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி 3 தடவை கிட்டக்க அரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ 3 தடவை அலம்பி எடுத்துகிட்டு வந்த மணத்தக்காளி ஒரு பெரிய உயரமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. வந்து முக்கால் ஆழக்கு இருக்குல்ல, ஆழக்கில் 3/4 ஆழக்களவு உப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பு தான் சேர்ப்பாங்க, ஆனால் வந்து இன்றைக்கி என்கிட்ட கல்லுப்பு இல்லாதனால நான் இன்றைக்கி தூளுப்பில் சேர்க்குறேன். தூளுப்பை வச்சு தான் நான் அளவு சொல்லியிருக்கேன். 3/4 ஆழக்கு வந்து தூளுப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஒவ்வொரு லேயராக வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அந்த பாத்திரத்தில் வந்து 1 லேயர் அளவு மணத்தக்காளி வத்தல் போட்டுக்கோங்க. அது மேலே பார்த்திங்கன்னா 1 லேயர் உப்பு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குலுக்கி விடுற வேலை இருக்காது. இது வந்து அப்படியே வந்து நல்லா உப்பு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடும். இப்போ 2 கைப்பிடி மணத்தக்காளி விதையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு 1 லேயர் போட்டுக்கிறேன். எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா உப்பு சேர்ந்தாப்பில் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக போட்டு வச்சாச்சு. இதை வந்து நம்ம குளுக்கணுங்கிற தேவை கிடையாது. இது நல்லா உப்போடு சேர்ந்து இருக்குது. இப்போ பார்த்தா தான் நமக்கு 3/4 ஆழக்கு உப்பு போட்டிருக்கோமே மாதிரி இருக்கும். ஆனால் வந்து காஞ்சி வரப்போ நமக்கு உப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு 1 நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருவோம். 1 நாள் கழித்து பார்ப்போம். மறுநாள் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோம். இப்போ உப்பில் வந்து இன்னும் 1 நாள் மட்டும் ஊற வச்சுக்குவோம். 2வது நாள் இதை மாதிரி குலுக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 2 நாள் வந்து உப்பில் ஊற வச்சுக்கிறோம். இப்போ 2 நாள் உப்பில் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 3வது நாள் பார்த்திங்கன்னா இதில் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். 1 லிட்டர் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா திப்பி இல்லாமல் கடைஞ்சிக்கங்க. கடைஞ்ச தயிரை இது கூட சேர்த்துக்குவோம். 2 நாள் கட்டாயம் உப்பில் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து ஊறி வரும். அதனால் வந்து உப்பும் இறங்கும். அதனால் 2 நாள் ஊற வச்ச பிறகு 3வது நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தயிரை கடைஞ்சிட்டு, தயிரை கடைஞ்ச பிறகு விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் உடஞ்சி போகாமல் இருக்கும். லேசாக பக்குவமாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்குவோம். இந்த மாதிரி கிளறி விடும்போது நமக்கு வந்து அந்த சின்ன சின்ன காயாக இருக்குல்ல, அது வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ கிளறி விட்ட பிறகு இதை வந்து மூடி போட்டு இதையும் வந்து தயிர்லேயே 2 நாள் வந்து ஊற வச்சுருவோம். 1 லிட்டர் தயிருங்கிறது இந்த 2 கிலோ வத்தலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 2 நாள் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஊறி இருக்குது. ஊற வைக்கிற டேஸை மட்டும் குறைச்சிக்க கூடாது. ஏன்னா எண்ணெயில் போட்டதுமே நல்லா வந்து ஊறல அப்படின்னா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஊற வைக்கிறது கரெக்டாக அந்தந்த நாளில் ஊற வச்சுக்கணும். 2 நாள் உப்பில் ஊற வச்சோம்னா 2 நாள் தயிரில் ஊற வச்சுக்கணும்.
இப்போ 2 நாள் ஊறின பிறகு நல்லா கலரி விட்டுட்டு இதை வந்து ஒரு சல்லடை வச்சு அந்த சல்லடையில் இந்த தயிரெல்லாம் வடித்து எடுத்துக்கிறேன். அந்த தயிர் ஃபுல்லாக நல்லா சொட்ட வடிஞ்சிடணும். அதனால் வடிகிறதுக்காக ஒரு சல்லடை போட்டு வச்சுருக்கேன். இதில் விட்டுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் கூட விட்டுருவோம். நல்லா தயிரெல்லாம் வடியட்டும். 2 நாள் உப்பில் ஊற வச்சோம், 2 நாள் தயிரில் ஊற வச்சோம். இன்றைக்கி வந்து 5ஆவது நாள் இந்த உப்பை இந்த தயிரை ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக வடிய வச்சிட்றேன். வடிய வச்ச பிறகு இதை வந்து ஒரு தாம்பாளத்துக்கு மாற்றிக்கிறேன். தயிரையும் வந்து வெயிலில் வச்சுருங்க, ஏன்னா வந்து ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஒரு காட்டன் துணி போட்டு மூடி வச்சுருங்க, அப்போ தான் தூசியெல்லாம் விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு தாம்பாளத்தில் வந்து மணத்தக்காளி வத்தல் 2ஐயும் வந்து காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி கார்த்தால ஃபுல்லாக காயட்டும். கொத்தவரங்காய் வத்தலும் நம்ம ஏற்கனவே எப்படி போகிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். கொத்தவரங்காய் வத்தல் நல்லா காஞ்சி வந்தாச்சு. இப்போ நல்லா பரத்தி விட்டு இந்த மாதிரி காய வச்சுக்கணும். கார்த்தால காய வைக்கணும், சாயங்காலம் எடுத்து தயிர்க்குள்ளே போடணும். கார்த்தால காய வைக்கணும், சாயங்காலம் எடுத்து தயிர்க்குள்ளே போடணும். இந்த மாதிரி வந்து 3 நாளைக்கு நம்ம பண்ண போகிறோம். அதாவது 5ஆவது நாள், 6ஆவது நாள், 7ஆவது நாள் அந்த மாதிரி வந்து 3 நாள் வந்து அந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வந்து சாயங்காலம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், காஞ்சிருச்சு. இதை வந்து இன்றைக்கி சாயங்காலம் வந்து தயிரில் போட போகிறேன். 5ஆவது நாள் சாயங்காலம் ஊற போடணும், 6ஆவது நாள் காலையில் வெயிலில் காய வைக்கணும், தயிரையும் காய வைக்கணும். அப்புறம் 6ஆவது நாள் சாயங்காலம் ஊற போடணும். 7ஆவது நாள் காலையில் திரும்ப வந்து தயிரையும் காய வைக்கணும், இதையும் காய வைக்கணும். இது எது வரையும் செய்யணும் பார்த்திங்கன்னா, அந்த தயிர் ஃபுல்லாக உறிஞ்சிரும் அந்த மணத்தக்காளி வத்தல். அந்த அளவுக்கு வந்து நம்ம போட்டு எடுத்து காய வைக்கணும். இது செய்கிறதுக்கே வந்து நமக்கு 3 நாள் கிட்டக்க ஆகும். 3 நாள் தயிரில் போட்டு அப்புறம் காய வச்சு இந்த மாதிரி 3 நாள் முடிஞ்ச பிறகு வெயிலில் வந்து 4ஆவது நாள்லேருந்து காய வைப்போம். நல்லா காஞ்சி வந்துடும், 5-6 நாள்லேயே காஞ்சி வந்துடும். இந்த மணத்தக்காளி வத்தல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி 10 நாள் கிட்டக்க நமக்கு ஆகிடும். ஆனால் ஆற்றுலேயே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உப்பு இல்லாமல் இருக்கும். கடையில் வாங்குறதுல நிறைய உப்பாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஆற்றுலேயே வந்து அளவாக உப்பு போட்டு செய்யும்போது நல்லா பக்குவமாக இருக்கும். நான் வந்து கம்ப்ளீட்டாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. 3 நாள் வந்து நம்ம போட்டு எடுத்தோம்ல தயிரில், அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 நாள் காய வச்சேன். இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக காஞ்சி வந்துருச்சு. நல்லா மொறுன்னு காஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சுக்குவோம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்குது, ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இது வந்து உடனே கருகிடும் போட்ட உடனே. அதனால் போட்ட மாத்திரத்தில் எடுத்துருங்க. இது வந்து வத்த குழம்பு சாதத்துக்கு வெறும் தொட்டு சாப்பிடவும், சாம்பார் சாதத்துக்கு வெறும் தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வத்த குழம்பாகவும் வச்சுக்கலாம் நம்ம இதை. அப்படி இல்லைன்னா தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வத்தல் வந்து செஞ்சு வச்சுட்டோம்னா இது வந்து துளி தான் நமக்கு செலவாகும். அதனால் வந்து நிறைய நாள் வந்து இது நமக்கு வரும். எப்பயுமே மணத்தக்காளி வத்தல் பொரிக்கும் போது மட்டும் துளி எண்ணெய் தான் வச்சு பொரிக்கணும். என்கிட்ட நிறைய எண்ணெய் வந்து டஸ்ட் ஆகிடும். அதனால் தூடி வச்சாலே போதும். ஏன்னா வத்தல் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். துளி எண்ணெய் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அருமையாக நமக்கு மணத்தக்காளி வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.